முதலாவதாக நம்ம எல்லோருக்குள்ளும் மிக முக்கியமான ஒரு தேவை சுத்திகரிப்புக்காக எல்லாருக்கும் தேவன் வந்து ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை சுத்திகரிக்கணும், சபைகளை சுத்திகரிக்கணும், ஊழியர்களை சுத்திகரிக்கணும். அதற்காக யாராவது ஒருவர் வந்து பாரத்தோடு செய்வீங்க. யாரும் வேணுமா சொல்லுங்க. சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணுறோம். வாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்த்து தான் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் நம்முடைய சபைக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவரே பதில் கொடுக்குறே என் தேவ வல்லவர் ஆச்சாரே. அப்பா அந்த மத்தியான வேலை ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஜெபத்தை ஆண்டவரே இந்த கருத்தை நம்மளை அனுபவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏனத்தானே இல்லாத பிள்ளைக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பி அப்பா நீங்கள் சுத்திகரிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த இடத்த ஆண்டவரே பழச மாற்றி ஆண்டவரே புதிய இடமே கொடுத்தாலும் ஆண்டவரே இந்த இடத்தை நீங்கள் சுத்திகரித்து ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தவர் ஆவியானவர் இந்த இடத்துல உள்ளாகிக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நடத்தி முடிக்க போவதற்காக நன்றியை செலுத்துகிறோம் சாமி. அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீங்கள் பேச முடியாது நாங்களை செபிக்கிறோம். அபிஷேகத்தினால நிரப்ப முடியாது நாங்களை செபிக்கிறோம். அப்பா சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நாணமா நடத்த நீ கிருபை செய்ய போவதற்காக சொல்கிறோம். அப்பா என் தகப்பனை மற்ற நன்றி ராஜாவே. அப்பா ஒவ்வொருத்தரும் ராஜாவே நல்ல கீழ்பண்டி என் தேவனுக்காக கூப்பிட்டும் போது ஆண்டவரே அவங்களுக்குள்ள நீங்கள் இறங்கி வாசம் செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா அதை மட்டும் இல்ல ராஜாவே இந்த இடத்துல மணிக்கணக்கா ஆண்டவரே பேசி ஆராதிக்கிற அப்பா ஊழியக்காரங்களை நம்முடைய கருத்தரங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. அவங்களை நீங்கள் என்ன சுத்திகரித்து என்ன எடுத்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்போ அநேக பிள்ளைகள் இன்னும் புதிய புதிய ஆத்மாக்களையும் ஆண்டவரே நீங்கள் கொல்லப்பறவா கொண்டு வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆவியானோட தகப்பனே ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த மகள மூலமா இன்னும் அநேக காரியங்கள் நடத்த நீ கிருபை செய்யும் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க சாமி. அப்பா அவங்களை கைகளை நீட்டி செபிக்க பொழுது அற்புதம் நடக்க வேண்டும் ஐயா. அதிசயங்களை பெருக வேண்டும் ஐயா. அப்படியே நீங்கள் சுத்திகரித்து ஆசீர்வதித்துக் கொள்ளும். அப்பா அந்த சபையை ஆசீர்வதித்துக் கொள்ளும், வருகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசுவே உனக்கு நாங்கள் செபிக்கிறோம். என் அன்பு பிதாவே மறுக்கு நன்றியை செலுத்துகிறோம். என் ஜீவனுள்ள பிதாவே மறுக்கு நன்றியை செலுத்துகிறோம். அப்பா அந்த இடத்துல கூட ஆண்டவரே அப்பா செபிக்க நல்ல கிருபை தந்தீங்களே அதுக்கு நன்றி. இயேசுவே நோக்கி நாங்கள் செபிக்க அந்த அடையாள தாழ்த்தி இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்து ஆசீர்வதித்துக்கிறோம். இயேசுவே நோக்கி நாங்கள் செபிக்க ஜபத்தை நல்ல பிதாவே. சுத்திகரிப்பு இல்லாமல் ஒருவரும் தேவனை நேசிக்க முடியாது. சிந்தையிலே ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய செயல்களிலே ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய சரீரத்திலே ஒரு சுத்திகரிப்பு இருந்தால் மட்டும்தான் மெய்யான தேவனை விடுதலையோடு ஆராதிக்க முடியும். அப்படியாக ஒரு இரத்தத்தால் ஆண்டவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குரிய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முறையில் எல்லா ஜனங்களையும் சுத்திகரிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய தேசம் முழுவதிலும் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவர் சுத்திகரிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலையோடு உங்கள் பிள்ளைகளும் ஆண்டவர் சம்பந்தம் ஆராதிக்க உதவி செய்ய இயேசு நாமத்தை ஜெபத்தை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த ஒரு ஜெபக்குறிப்பு, அந்த ஒரு ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறேன். ஆனாலும் அந்த ஆவியான தூண்டிக் கொண்டே இருக்கிறபடி அந்த குறிப்பை நான் சொல்லுகிறேன். அதற்காக யாராவது இந்த காலத்தோடு ஜெபிக்க கேட்கிறேன். ஜான் ஜெபராஜ் என்கின்ற ஒரு ஊழிய சகோதரர் அன்றை காலமாக ஒரு சமீப காலத்தில் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் உலகம் முழுவதிலும் தேவன் அவரை வல்லமையாக வாலிபர்கள் மத்தியிலே பெரிய ஒரு எழுப்புதலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேசம் முழுவதிலும் என்ன சபைகளிலே எப்பேற்பட்ட சபைகளுக்கு நீங்கள் போனாலும் அந்த சபைகளிலே அவருடைய பாடல்கள் இல்லாத ஒரு ஆராதனையே இல்லை. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி வழிகிற நல்ல பாடல்களை எழுதி அவரே பாடுகிற ஒரு காலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே தேவனுடைய பிரசன்னம் இல்லாத யாராலும் அப்படிப்பட்ட பாடல்களை எழுதவும் முடியாது, பாடவும் முடியாது. அப்படி வல்லமையாக தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். ஆனால் அண்மை காலமாக அந்த சகோதரனுக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை
பிள்ளைகளுக்குள்ளே அவர் மாட்டியிருக்கிறார். அவர் மீது போக்சோ வழக்கு சட்டத்தின் கீழே அவர்கள் பதிவு செய்து போலீசார் மிகவும் தீவிரமாக அந்த சகோதரனை தேடி வருகிறார்கள். அவர் எங்கேயோ ஒளிந்திருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் அந்த சகோதரன் தவறு செய்தாரா இல்லையா என்று யாரும் பார்க்கவில்லை. அவர் மீது இருக்கிற பொறாமையின் காரணமாகத்தான் அந்த மகன் மீது அந்த போக்சோ வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அநேக நாள் சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் தான் அவர் மீது அவர் அந்த தவறை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உண்மையையும் பொய்யையும் பகுத்தறிகிற தேவன் அவர்தான். அவருக்கு தெரியும். அவருக்காக நாம் அவருடைய தாயாக அவருடைய சகோதரியாக இருந்து கருத்தான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். அந்த மகன் தவறு செய்யாமல் இருந்தால் மறுபடி தேவன் அந்த மகனை தூக்கி இந்த ஊழியத்தில் இன்னும் உலகத்தில் அநேக ஆயிரம் வாலிப பிள்ளைகளுக்கு அவரை பயன்படுத்த வேண்டும். அந்த மகனுக்காக ஜான் ஜெபராஜ் என்கின்ற அந்த சகோதரனுக்காக ஊழியக்கார சகோதரனுக்காக யாராவது ஒருவர் வந்து ஒரு 15 நிமிடங்கள் எடுத்தாவது கருத்தாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அம்மா ஜெபிக்கும் பொழுது எல்லோரும் கருத்தோடு ஜெபிப்பேன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ நம்ம பெற்ற ஒரு மகனுக்கோ இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பலி விழுந்து ஆயுள் முழுவதும் வெளியில் வர முடியாத ஒரு அவமான நிந்தை வந்தால் நம்ம எப்படி பாடப்படுவோமோ அதே போல பாடப்பட்டு நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ரங்கா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. சத்தியம் ஜீவனமாக ஸ்தோத்திரிகள் ஒவ்வொரு குற்றப்பட்ட அதிகாரமே இல்லை சுவாமி அப்பா. சரத்தி அஞ்சிருக்க தேடியர் அப்பா, ஒவ்வொரு விருந்திகளையும் சுவாமி தகப்பனே தகப்பனே தங்கள் உண்டாக ஒவ்வொருக்கான தப்ப முடியவே முடியாது சுவாமி தகப்பன அப்பா. ஒவ்வொரு ஆராய்ந்து பார்க்க வேணும்ப்பா அப்பா. அவன் திரிக்கிறோம் அப்பா அப்பா. மனுஷத்துல அந்த சுவாமி போய் சொல்கிறாய் சொன்ன தகப்பன ஆண்டரப்பா ராஜா தேவாதி தேவனுக்கு பண்ணிக்கிறப்பா மற்றோட தேவனை ஒவ்வொரு தேவனீரப்பா அப்பா மைமுள்ள தக பண்ணிக்கிறப்பா அப்பா அவனுடைய கண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டரப்பா தேவாதி தேவனை சொந்தங்க தப்ப முடியவே முடியாது சுவாமி தகப்பனே ஆண்டர் அப்பே தகப்பனே சந்திக்க சந்தத்தில் விடுதலையாக முடியாது தகப்பன அப்பா நம்ம மகளுக்கு நான் ஜெபிக்கிற ராஜா ஞான் ஜெபம் எந்த பாட்டுல பாடு ஒரே ஒரு இதுதான்ப்பா ஒன்றுமே தெரிஞ்சது ஏதோ ஒரு பாடு பாடுறதுதான்ப்பா. நான் பார்த்து நான் பற்றி ஒன்றுமே தெரியவே தெரியாது தலைப்படேன் அப்பா. அப்படி துதிக்கிறோம் அப்பா. உள்ள தலைப்படேன் தலைப்பட அங்கே தேவையான நன்றியோட துதிக்கிறோமாப்பா. சோதரிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியர்களுடைய கல்வாரத்தை ஒப்பு கொடுக்குற ஆலையில் எடுத்துக்கிறேன் போய் சொல்லி பாடப்படுத்து சொல்றாங்க சுவாமி சுவாமி அந்த உண்மை ஆண்டரை மறந்துருக்கே மாட்டாங்க சுவாமி சொல்லப்படி அப்பா தேவாரி தேவனை துதிக்கிறேன் அனுதிக்கிறோம் அப்பா அப்பா ஒரு விஷயம் பண்ணி சுவாமி சொல்லப்பட அப்போ தாயை ஏற்றுனா கண்ணன் என்று சொன்ன தகப்படுகிறாப்பா. ஆனால் தகப்பட துதிக்கிறோம்ப்பா. அப்படியே தகப்பட ஒரு விஷயம் தவறாக இருந்தாலும் தகப்பட ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி தகப்பட மனம் ஒரு விஷயம் ஆதாரம் இல்லாத தகப்பட யாரும் போடவே மாட்டாங்க சுவாமி. எவ்வளோ ஆதாரம் சுவாமி தகப்பட ஆண்டராப்பா அவங்க திரிக்கிறேன் அப்பா ஆதாரம் ராஜா தகப்பட தகப்பட மகளுக்கு எதற்கு ஆண்டராப்பா உண்மையாக உண்மை வெளிக்கொண்டு வந்து தகப்பட உள்ள கொடுக்க முடியாது தேவைக்கிறார் ராஜா பிள்ளை தகப்படாப்பா அண்ணன் தேவனாப்பா திரிக்கிறப்பா தகப்படாப்பா தேவாதி தேவடாப்பா தேவனுக்கு ஸ்தோத்திரிகள் காரக்காரங்க ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அப்பா மெய்யான தேவடாப்பா ஒப்பு
எவ்வளோ பாடல்களை பாடியா இருந்தாங்க பாடல் சொல்றாங்க ஒன்று இனிமேல் கேடுறது எல்லாம் நீராக சுவாமி உண்மையை நீராக சுவாமி தகப்பனே என் தேவன் பெரிய காரியத்தை நான் ஒவ்வொரு குற்றப்பட்டு துறைக்கூடிய அதிகாரமே இல்லை சுவாமி சகல அதிகாரம் அப்பா அப்படி கரங்கள் இருக்குது சுவாமி இப்படி கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாங்க அவனுக்காக நான் ஜெபிக்கிறான் உண்மையாக தகப்பனே அந்த பாவத்தை வெள்ளை கொண்டு பரிசு வாழ மறுபடியும் வலிமையாக பயன்படுத்துகிறாங்க அவன் தகப்பட்டு புஸ்தகத்துக்கு புஸ்தகத்துக்கு நம்ம பெரிய காரணம் தேவையாக நன்றி 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 தகப்படு ஏசுக்கு நமக்கு ஜெபிக்கிறோம் ஜீவன் எல்லாம் அவருக்காக ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜான் ஜெபராஜ் பிரதர் ஆண்டவர் ஜான் ஜெபராஜ் மகனை கரத்தில் கொடுக்கிறோம். அது போல நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரை இளம் வாலிப வயதில் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி அவர்கள் வர்றதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்கள்ல கடைசி கொடிய காலத்துல ஆண்டவரே ஒரு சின்ன காரியம் கிடைச்சாலும் கூட தகப்பனே இன்னைக்கு ஆண்டவரே பொல்லாத பிசாசுகிற ஜனங்கள் மூலமாக தகப்பனே ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழுப்புகிற இந்த காலத்துல அந்த மகனுடைய குற்றங்கள் ஆண்டவரை வெளியரங்கமாய் சில காரியங்களை அவர் சொல்லுகிறாங்கப்பா. அந்த வார்த்தைகளுக்காக மகன் மன திரும்ப உதவி செய்யும். அந்த மகனே சொல்லும் போது யாருமே எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியாதப்பா. ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் ஜாக்கிரதைகளா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த மகன் மாத்திரமல்ல அந்த மகனை போன்ற சில யங்ஸ்டர்ஸ் மாத்திரமல்ல ஆண்டவரே எல்லாருக்குமே ஞானம் வேணும் ஆண்டவரே. தெய்வ ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானம் வேணும், புத்தி வேணும், விவேகம் வேணும் தகப்பனே. என் ஆண்டவரே மை துதிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவரவர் கனிகளினால் அவரவரை அறிவீர்கள் என்று சொன்னீரே. கடைசி கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது தகப்பனே. ஒருவேளை அந்த மகன் பேசின வார்த்தைகள் அந்த இருதயத்தை நிறைவினால பேசி இருக்கலாம். கர்த்தர் மன்னியும். ஒரு திசையாய் இரத்தத்தினால் கழுவுவீராக, இரத்தத்தினால் கழுவுவீராக. மகனுக்குள் ஒரு மன திரும்புதலின் அபிஷேகத்தை நீ ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகனை நேசித்து பின்தொடருகிற எத்தனையோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே 10,000 of people ஆண்டவரே எல்லாம் நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை இடறி போகாதபடி மனம் சலித்து போகாதபடி ஆண்டவரே மகனுக்குள்ளாக ஒரு ஆழமான மன திரும்புதலை கொடுத்து உணர்த்தி ஆண்டவரை ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தி ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிற தேவன் அல்லவா. அந்த பரிசுத்த ஆவியானவர் மகனோடு பேசுங்கப்பா. மகனை போன்ற வாலிப மகன்களோடு பேசுங்கப்பா. வாலிப பிராயத்திலே தகப்பனை கர்த்தருடைய ஊழியத்திற்கு வரும்போது தாழ்மையோடு உங்களுடைய ஊழியத்தை செஞ்சாங்களே அதே போல மறுபடியும் ஒரு விசையா இந்த தாழ்மைப்படுத்த உதவி செய்யும். ஆகாப் ராஜா எனக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக அவன் காலத்திலே நான் தீமை செய்ய மாட்டேன் சொன்னீரே. தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவனே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மகனை போன்ற அநேக பிள்ளைகள் ஆண்டவரை மனம் இறங்கி தகப்பனே அப்பா ஆண்டவரை இரக்கம் செய்யவில்லை மனம் திரும்ப பண்ணும். அவர்களுக்காக ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை மகன் ஆண்டவரை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற உதவி செய்யும். இரத்தத்தினால் அபிஷேகத்தினால் அக்கினியினால் வார்த்தையினால் மகனை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. யாரையும் குற்றம் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடி எச்சரிக்கையா இருக்கிறவன் வேதம் சொல்லுதப்பா. அப்படி ஒவ்வொருவரும் நாங்கள் எச்சரிக்கையா இருக்க கிருபையை தாருங்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் காரணமே இல்லாமல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்களே அவளை வெளியே கொண்டு வரும் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே என்னை போல் ஆகுங்கள் என்று பவுல் சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் சொன்னது போல நாங்களும் இந்த உலகத்தில் குற்றமற்றவர்களாய் வாழ எங்கள் குடும்பத்தினர் வாழ எங்கள் பிள்ளைகள் வாழ எங்கள் சந்ததி வாழ எங்களுடைய ஊழியத்தில் வருகிற பிள்ளைகள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகள் கொடுப்பீராக. கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீ பாவங்களை திரும்பி பாராத தேவனே. அந்த மகன் ஆண்டவரே இந்த மகனை போன்றவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னாடி செய்த அத்தனை பாவங்களையும் முதுகுக்கு பின்னாடி எரிந்து போடுகிறவன் சமுத்திரத்தின் ஆழத்திலே அட்டை அமிழ்த்தி போடுகிறவன் திரும்பி பாராத தேவன். உலகமோ பார்க்கிறது ஆண்டவரே. அதை தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பயத்தோடும் நடுக்கத்தோடுமே சேவிக்கவும் கனமான ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கவும் தூய்மையாய் இருக்கவும் மாம்சத்தை அனுதினம் சிலுவையில் அறைந்து ஆண்டவரே தகப்பனை ஆவியினால் பிழைக்கவும் எங்களை ஆண்டவரே எங்களையே வெறுத்து வாழவும் தகப்பனே அப்படி போன்ற கிருபைகளை கொடுப்பீராக. ஊழியம் செய்கிற நாங்கள் ஒவ்வொருவருமே எங்கள் பிள்ளைகளை போன்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே என் அன்பு தகப்பனே அண்டை பணாசையிலையோ
பேராசையிலையோ புகழாசையிலையோ பெருமையிலையோ ஆண்டவரே கண்களின் இச்சை உலகத்தின் ஆசை இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமைகளிலோ விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பாவை துதிக்கிறோம். வெளியரங்கமாய் இருக்கிற பாவங்களை இரத்தத்தினால் கழுவி பச்சை போல உறைந்த மழையை போல பச்சை போல புதிதாக்குவீராக, பனியை போல் மாற்றுவீராக, வெண்மையாக மாற்றுவீராக. தொடர்ந்து கிருபை மகனை தாங்கட்டும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நாம் எல்லோரும் உற்சாகமாக கரங்களை கட்டி தேவனை ஜெபத்தில் கேட்டபடியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகனை பொறுப்படுத்தி பாதுகாத்து கொடுக்க செய்கிறோம். அதற்காக நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காகவும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை அறியாத ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுடைய அறியாமையில் விலக வேண்டும். அவர்கள் அறிவுள்ள அவர்கள் உடற்பாக உணர்வடைய வேண்டும். எத்தனையோ காலங்களிலிருந்து போய்கிறார்கள். குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பங்களுக்குள்ள ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பங்களுக்குள்ள திருமணமாகாத பிள்ளைகள், வருமானம் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், இந்த உஷ்ண காலத்தில் எத்தனையோ பிள்ளைகள் மிகவும் பலவீனப்பட்டு போகிறார்கள். இப்படியான காரியங்களுக்காக குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக யாராவது ஒருவர் வந்து குடும்பங்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன். சபையை சேர்த்து கொள்வீர்கள் நோக்கி பார்க்க முடியாத லைவ்ல இருந்து ஜெபிக்கும் போது இங்க கேட்கல, நேரா வந்திருக்கோங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஹalleluya. கரெக்டா பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. பொருளாதார ஆசீர்வாதங்கள் வேணும். நம்முடைய சபையின் விசுவாச பிள்ளைகள் கலந்து இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, வேலை இல்லாத பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார சரிவுகள் இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, சம்பாதிக்கிற பணம் வேண்டாத காரியங்களுக்கு போகிறது. இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் உடைத்து நம்முடைய விசுவாச பிள்ளைகள் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள், நேரா வந்திருக்க பிள்ளைகள், லிங்க்ல இருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த நேரத்துல பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அன்பு தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. அப்படியானவே நீங்கள் எங்களோட அசைவாடிக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துக்கு நன்றியப்பா. இந்த குறிப்பு கூட ராஜாவே உங்கள் பாதத்தை வச்சு நாங்கள் எச்சரிக்கிற தகப்பனே. சீவனியருக்கு பரலோக தரிசன சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் இரத்தத்தில் கொடுக்குறோம். அவருடைய மகள் குடும்பத்தையும் இரத்தத்தில் கொடுக்குறோம் தகப்பனே. இனி விசேஷிக்கிற குடும்பங்களை இரத்தத்தில் கொடுக்குறப்பா. தூர இடத்துலலாம் இருந்து நிறைய பேர் கலந்து கொள்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொருவருக்காக ஒரு சமூகத்தில் வருகிற தகப்பனே. அப்பா, ஜீவனியருக்கு பரலோக தரிசன சபையை தந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா பரலோக தரிசன சபையில் நீங்கள் கலந்து கொள்ள நீங்கள் செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கடன் தந்து கொண்டு இருக்கீங்கப்பா. அதற்காக உண்மை குதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஒரு நாள் நீங்கள் பாதுகாத்து வரீங்க தகப்பனே. யோசித்து நடத்துவீங்க தகப்பனே. அதற்காக உண்மை குதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஏசப்பா, முழு குடும்பங்களை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உங்கள் கருத்தில் கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோப்பா. முழு குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுகிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் குட்டி பரலோகமாக நீங்கள் மாற்றுகிற தகப்பனே. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது தகப்பனே. வீண் செலவுக்கு விலைக்கு பாதுகாத்து நடத்துங்க தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். உன் கையின் பிரயாசனை சாப்பிடுவாய்ன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பமில்லாததுக்காக வீண் செலவுகள் வராதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கிருபை கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, முதலாவது ஏண்ட ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்படி எல்லாம் கூட கொடுக்க கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க தகப்பனே.
தகப்பனே. அப்பா 5 அப்பா 2 மீன் 7 அப்பா சில மீன் அப்பா நீங்கள் பெருக செய்து அப்பா 5000 பேர் சாப்பிடவும் 12 கூடல் நிறைய மீது எடுக்க செய்தீங்க தகப்பனே. அதுபோல் 7 அப்பா சில மீனை 4000 பேர் சாப்பிடவும் 7 கூடல் நிறைய நீங்கள் மீது எடுக்க செய்தீங்கப்பா. அதே தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் மீது எடுக்கத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீ அநேக பேருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படி ஆசீர்வதிக்கு உங்கள் கருத்தில் கொடுத்து செபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நிறைய தேவைகள் உண்டு தகப்பனே. அப்பா வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அத்தியாவசிய தேவைகள் எல்லா தேவைகளையும் உங்கள் கருத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாள் யோசித்து நடக்கிறீங்க தகப்பனே. ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக இருக்கிறப்பா. கிறிஸ்துவ பிள்ளைகள் தகப்பனே, உங்கள் பிள்ளைகளப்பா நாங்கள் அப்பத்தின் தள்ளி இறந்து தெரியக்கூடாது. எந்த காரியத்துக்காகவும் நாங்கள் எந்த மனுஷர்கிட்டே நிற்கக்கூடாது தகப்பனே. மனிதர் உதவிகள் அச்சு போனாலும் பரப்பிலிருந்து உதவி வரும் வசனம் இருக்கு தகப்பனே. நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்து கர்த்தராலே ஆக்கிரமிக்கப்பட்டது சொல்லியிருக்கீங்க தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்குன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு கூட நீங்க இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. உங்களை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டு தகப்பனே. எல்லா இடங்களையும் ஸ்தோத்திரம் துதிக்கிற தகப்பனே. உங்க கிருபை நீங்க கூட இருந்து நீங்க பெரிய காரியங்களை செய்ய தகப்பனே. அப்பா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மற்ற ஜனங்கள் சொல்லத்தக்கதாக அது நிமித்தம் உங்க நாமம் மகிமைப்பட உங்க கரத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா. வேலையில்லாத பிள்ளைகள் வேலைக்கு போக உங்க கரத்தில் கொடுத்து செபிக்கிற தகப்பனே. வருமானங்களை கூட தாய் தகப்பன்கிட்ட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க உங்க கரத்தில் கொடுத்து செபிக்கிற தகப்பனே. அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதபடி படிப்பு தேவை மற்ற தேவைகள் உண்டு தகப்பனே. கடன் வாங்கி பிள்ளைகள் படிக்க வச்சிருப்பாங்கப்பா. ஆனால் கூட அந்த பிள்ளைகள் ஸ்தோத்திர துதிக்கிறப்ப அதை நினைக்காத இருக்காங்க தகப்பனே. அவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள வரணும். உங்க அன்பு இருந்துச்சுன்னு அப்படி செய்ய மாட்டாங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்க அன்புக்குள்ள கொடுத்து செபிக்கிறப்போ அவங்க ரத்தத்தில் கொடுத்து செபிக்கிற தகப்பனே. பிள்ளைகள் ஞானமாக இருக்கவங்க கருத்தில் கொடுத்து செபிக்கிறப்பா. எல்லா குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர துதிக்கிறப்ப ஆபிரகாமை அப்பா செய்த சீமானாவை நீங்க ஆசீர்வதிச்சீங்க தகப்பனே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள அந்த கருத்தை கொடுத்து செபிக்கிறப்பா. திருமண தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கடும் தகப்பனே. கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை தாங்கப்பா. அதுக்கூட குடும்பமாக பிள்ளைகளோட இந்த குடும்பங்கள்ல சமாதானம் சந்தோஷத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த திரும்ப கூட இருக்கட்டும் தகப்பனே. நீங்க பெரிய தேவனப்பா. வானமும் பூமி உங்களை கொள்ளாத தகப்பனே. நீங்க இம்மானுவேலரா எங்க கூட இருக்கிறதுக்கு நன்றி தகப்பனே. எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கீங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகளை தந்திருக்கீங்க. அதற்காக மீட்பிக்கிற ஸ்தோத்திரிய தகப்பனே. எங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் நீங்க செய்து முடிச்சிட்டீங்க தகப்பனே. உங்களுக்கு நன்றி அப்பா. உங்க கிருபை எங்க கூட இருக்கிறதுக்கு நன்றி தகப்பனே. எல்லா குடும்பங்களையும் உங்க நாம மட்டும் மகிமைப்படப்பா. உங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பமும் வாழ நீங்க கிருபை செய்ய தகப்பனே. எல்லா குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கூட நீங்க இருங்க தகப்பனே. எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சாட்சியாக இருக்க நீங்க உதவி செய்யப்பா. எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு புகழ்ச்சியாக நீங்க வச்சிருக்கிறது நன்றி தகப்பனே. உங்க நாம மட்டும் மகிமைப்பட்டு ராஜா. இந்த ஜெபத்துக்கு பதில் நன்றி அப்பா. வீட்டெல்லாம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாம் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா குடும்பங்களுக்குள்ளுமானவரே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும். ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களாக இருக்கிறோம். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்கள் வார்த்தையின்படியாக ஒவ்வொரு குடும்பங்களும் உண்மை முதலிடமாய் வைத்தாண்டவரை செபிக்கிற குடும்பங்களாக இருக்கணும். எல்லா குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நுகங்களையும் நீங்கள் முடித்து போடுங்கப்பா. வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. மாப்பி செய்கிற தொட்டிகளும் எண்ணெய் கலசங்கள் நிறைவாக இருக்கணும் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு கூட வறுமைகள் தரித்திரங்கள் இருக்கக்கூடாது. அதன்படி நீங்கள் செய்ய போவதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக தேசத்தில் தேவ ராஜ்யம் இழந்து போகணும், தேவ மகிமை இழந்து போகணும்னு சொல்லி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இந்து சபைகளுக்குள்ள கோயில்களுக்குள்ள நானே பார்த்துருக்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கூட தவறாமல் அப்படியே சிட்டு போட்டு 1 மணி நேரத்துக்கு ஒருத்தங்க அவங்களுடைய ஆராதனையை பண்ணும்படியாக
ஏகமாய் சத்துரு எழுந்து கிரியை செய்து வருகிறான். தேசத்துக்குள்ள தேவராஜ்யம் விழுந்து போகணும், என்னுடைய நாமத்தின் மகிமை இழந்து போகணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு எத்தனையோ விதங்களில் ஊழியக்காரர்கள் மேலே குற்றங்கள் சுமத்தப்பட்டு அநேக பிள்ளைகள் அவிசுவாசத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் எப்பொழுதும் பலத்த துருகமாக இருக்கிறது. அந்த தேவ நாமத்தின் மகிமை எப்பொழுதும் அவர் மகிமைக்குரியவராக இருக்கிறார். அநேக இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். தேவன் எல்லா பிள்ளைகளுடைய இருளான கண்களை வெளிச்சமாக்கணும். அவர்களுக்குள்ள இருக்கிற அறியாமையின் இருள் நீங்கி போகணும். தேசத்தில் இருக்கிற அறியாமையின் இருள் நீங்கி போகணும். நல்ல ஒரு எழுப்புதல் தேசத்துக்குள்ள வரணும். சபைகளுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நினைச்சிருக்கீங்க? சோதரிக்கிறோம். அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே கொடுத்த குறிப்பு உங்களுடைய கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உலகம் முழுவதும் தகப்பனே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவரே உழவோ காரியங்கள் எழுப்பி நிற்கிறது தகப்பனே. ஆண்டவரே தொடர்ந்து இயேசுவை ஆண்டவரே அப்பா நோக்கி பார்க்க முடியாதபடி, இயேசுக்களை ஆண்டவரே கட்டப்பட முடியாதபடிக்கு, ரட்சிப்பை ஆண்டவரே தக்க வைத்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே உழவோ காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கு தகப்பனே. ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே, இந்த தடைகளை நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிரச்சனைகள் நாங்கள் ஆண்டவரே செய்திகள் மூலமாக ஆண்டவரே அப்பா பார்க்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆடவடை தனங்கள் எல்லாம் மாற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உமக்கு விரோதமாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற பிள்ளைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு சவுலை ஆண்டவரே நீர் அப்பா சந்தித்து பவுல் ஆக்கினது போல ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை சந்தித்து ஆண்டவரே பிரஜாதி மக்கள் எழுப்பி நிற்கிற பிள்ளைகள் உமக்கு எதிராக உடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழுப்பி நிற்கிற பிள்ளைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு தரிசனத்தின் மூலமும் ஆண்டவரே ஒரு சொற்பனத்தின் மூலமும் சந்தித்து ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். இந்த கல்லில் மோதுகிறவன் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் நொறுங்கி போவான் என்று சொன்னதுபடி ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளோடு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிராக பேசுகிற நாங்களும் தொடுவீராக ஆண்டவரே எதிராக ஆண்டவரே அப்பா ஒழுங்குகிற கைகளும் கால்களும் தொடுவீராக தகப்பனே. ஆண்டவரே சோத்திரமையா அந்த நாட்கள்ல ஒரு பயமும் நடுக்கமும் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு எதிராக எழுப்பாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வருகிற பிள்ளைகளாக மாற்றப்படுகிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சத்தியத்தை அறிகிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்க்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவ துதிக்கிறோம். ரட்சிக்கப்படாத குறையாத பிள்ளைகள் ஆண்டவரே மந்திரம் ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வலைகளை விதித்து ஆண்டவரே இந்த வலைகளுக்கு விழத்தண்டுகிற பிள்ளைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் யாரை விழத்தண்டலாம் என்று சொல்லி ஆண்டவரே கட்சிக்கிற சிங்கம் போல இந்த நாட்களில் எழுப்பி நிற்கிறானே அவனை எதிர்த்து போராடி ஆண்டவரே செபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. போக துதிக்கிறோம். அநேக சபைகள்ல ஆண்டவரே ஜெப குறைவு இருக்குதே தகப்பனே, ஆராதனை குறைவுகள் இருக்குதே, வித்தியாசமான ஆராதனைகள் தகப்பனே, வித்தியாசமான ஆண்டவரே கடைபிடிக்கிற காரியங்கள் மாறட்டு தகப்பனே. ஆண்டவரே அப்பா வேதத்தில் உள்ளது போல ஆண்டவரே வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ நான் ஒன்று சொல்லி ஆண்டவரே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சேவிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா உண்மை புத்தகத்தோடும் ஆண்டவரை உண்மையாய் சேவிக்கிற பிள்ளைகளாக எல்லாரையும் நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தகப்பனே அப்பா உமக்கு பயமில்லாத பிள்ளைகளாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்களே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய வசனத்துக்கும்
உமக்கு பயந்து ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே பயபக்தியோடு ஆண்டவரே வாழ கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்தவ மதத்தை ஆண்டவரே எப்படியோ விட தள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவரே உங்களோட ஆண்டவரே ஜனங்கள் எழுப்பி நிற்கிறார்கள் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே, உமக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆண்டவரே பாவ துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் மனுஷரே. ஆண்டவரே நீ தொட வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உடைய வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. இருளிலே வாழுகிற எல்லா ஜனங்களும் உடைய வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே உடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு ஓடி வர பிள்ளைகளாக நீ மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த 40 நாட்களில் தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கண்ணீரோடு உபவாசித்து செபித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காணும்படியாக ஆண்டவரே நீ கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே தொந்தரவுபடுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மனம் திரும்பி ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மந்திரவாதிகளை மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே, பூசாரிகளை மாற்றி இருக்கிறீர் தகப்பனே. எத்தனையோ பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் தொட்டு ஆண்டவரே நீ ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறீர் தகப்பனே. அதே போல தகப்பனே எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நீர் இந்த நாளிலே கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அது சீக்கிரத்திலே ஆண்டவரே எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பாவுடைய ரட்சிப்பின் பிள்ளைகளை சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமே தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள், அப்படிப்பட்ட வல்லமைகள் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே தேசத்தில் நடக்கும்படியாக நீ கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தில் கொடுத்திருக்கிறோம் என் தேவனுக்கு பொறுப்படுப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்ப இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் எல்லோரும் எழுந்திருந்து சபைக்காகவும் சகோதரி செய்கிற ஊழியக்கார சகோதரிக்காகவும் எல்லோரும் ஆழமாக உற்சாகத்தோடு செல்லுவோம். நான் ஜெபத்தை எடுக்கும் போது என்னோட சேர்த்து நீங்கள் செய்திருப்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவ நீரூற்று தரிசன சபைக்கு சபையை தேவனே உங்களுடைய பாதப்படி நாங்கள் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை செபிக்கிறோம். உங்களுடைய வேலைக்குள்ளாக நாங்கள் மூடி மறைந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த சபையை ஆண்டவரை நடத்தி வருகிற ஊழியக்கார சகோதரியை ஆண்டவரை உற்று முடிய உங்கள் பாதப்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் இரத்த கோட்டைகளை நாங்கள் கூடி மறைக்கிறோம். சகோதரியுடைய ஊழியத்தில் ஆண்டவரை அப்பா தடையாய் எழுந்து நின்று கிரியை செய்கிற எல்லா கொள்ளாத பிசாசின் அந்தகாரத்தின் வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், அவர்களுக்கு விரோதமாய் எழுந்து கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் தந்திரங்களையும் எல்லா தந்திரத்தின் முகங்களையும் நாங்கள் முறித்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. சகோதரிக்குள்ள ஆண்டவரே அப்பா வரத்தில் இருந்து நீர் கொடுக்கிற ஞானத்தினால் ஆண்டவரே அவர்களை நிரப்பி ஆண்டவரே அவருடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதிலும் உங்கள் வல்லமையினால் நீங்கள் தொடுபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய உச்ச தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஆண்டவரே அவருடைய ஒவ்வொரு பகுதிகளையும் தகப்பனே உங்கள் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ள அவ்வப்போது ஆண்டவரே அப்பா கவலைகளை சோர்வுகளை கொண்டு வருகிற எல்லா சோர்வின் ஆவிகளையும் நாங்கள் கட்டிந்து கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனத்தின் கட்டுக்களையும் நாங்கள் முறியடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. உற்சாகத்தோடு எழுந்த ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்துல இன்னும் ஆண்டவரே அநேக எல்லைகளுக்கு போக தகப்பன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு தேவன் அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் அப்பா நீங்கள் வரத்திலிருந்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. ஊழியத்திற்கு அநேக தேவைகள் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் நீங்க அற்புதமாய் சந்தித்து வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தேவைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமாய் சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா கருத்தாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் சேர்ந்து கருத்தோடு செபிக்கிற நல்ல ஜெப ஆவியினால் அவர்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் மெதுமெதுப்பாய் இராதபடி ஆவியிலே ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. ஆவியில ஒரு அனலா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா வந்து இந்த சபையில தங்கி இருக்க நேரங்கள் ஒரு சில மணி நேரங்கள் தான். அந்த சில மணி நேரங்களிலும் அப்பா அந்த உலகத்தின் கவலைகளையும் வீட்டில் இருக்கிற
இருக்கிற கவலைகள், குடும்பத்தின் பாடுகள் எல்லாவற்றையும் மறந்த ஆண்டவரே உம்மோடு அவர்கள் உறவாடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியிலே அனலுள்ள பிள்ளைகளாய் மாறும் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, நீங்க கொடுத்திருக்கிற பெரிய தரிசனத்துக்கு முன்பாக அப்பா யுத்த களத்திலே நின்று ஆண்டவரே, ஜெபத்திலே நின்று யுத்தம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்கணும் ஆண்டவரே. இப்பேற்பட்ட பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றாலும் போகாது என்று சொன்னீங்களே. உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் பெயர் பெயராக ஒப்புக்கொடுக்கிறோம், நபர் நபராக ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிற எல்லா ஆண்டவரே குறைவுகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே நீங்க நிறைவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த குறைவுகளாக இருந்தாலும் ஆண்டவரே, பலவீனங்களாக இருந்தாலும் ஆண்டவரே, வியாதிகளாக இருந்தாலும், சமாதான குறைவுகளாக இருந்தாலும், பிரிவினைகளாக இருந்தாலும் கர்த்தர் நீங்க எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க. எல்லா ஆண்டவரே அவருடைய வருமானத்தையும் ஆசீர்வதித்த ஆண்டவரை மீதம் எடுக்க செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து நடத்தும்படியாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இவ்வளவு நேரம் கேட்ட கர்த்தராகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே.